கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். இன்று கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கும் அற்புதமான அதிசயமான வசனம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆபக்கூக் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, குறித்த காலத்தில் தரிசனம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். இன்னைக்கு யாராவது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தரிசனத்தை நீங்க பார்த்துட்டு காத்திருக்கிறீங்களா? அதற்காக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதற்காக நீங்க காத்திருக்கணும். அது மாத்திரம் அல்ல, அது பொய் சொல்லாது, முடிவிலே அது விளங்கும். நீங்க காத்திருக்கும் பொழுது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் கண்டிப்பாக நிறைவேறும். ஒருவேளை நீங்க யாராவது தரிசனமா எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்க என்கிட்ட சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமா அதை நிறைவேற்றுவார். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க காத்திருக்கும் பொழுது கொஞ்சம் காலம் தாமதம் ஆகலாம். ஆனா நீங்க சோர்ந்து போகக்கூடாது. உங்க இருதயத்தை நீங்க சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட மாதிரி விருப்பமான காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல் அவ்வளவு அழகாக, அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். நீங்க பிறருக்கு சாட்சியா இருப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க ஆபக்கூக் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, அது தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ நீங்கள் காத்திருக்கும் போது என்னடா இவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் ஒரு நாள் அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ரொம்ப நாள்லாம் தாமதிக்காதுன்னு சொல்லி நான் சொல்லலை, கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு. பிரியமானவர்களே, இந்த காத்திருக்கிறதுல 2 காரியங்களை குறித்து வேதத்தின்படி நம்ம பார்க்கலாம். முதலாவது, விசுவாசத்தினாலே காத்திருக்கிறது எப்படி? கலாத்தியர் 5வது அதிகாரம் 5வது வசனம். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருந்தோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால். அப்போ உங்களுடைய விசுவாசத்தினால நீங்க நம்பிக்கையாக, உண்மையா, நீதி என்றால் உண்மை, அப்போ உண்மையா நீங்க காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் உங்களுக்காக வைத்திருக்கிற தரிசனத்தையும் வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, வேதத்தின்படி ஜெபத்தில் நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 40வது சங்கீதம் 1வது வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் பொறுமையோடு தேவனுடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருந்தார். ஒவ்வொரு காரியங்களையும் ஜெபித்து அதன்படி நடந்தார். எவ்வளவோ நாட்கள்ல யுத்தங்கள் நடக்கும் பொழுது கூட அவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அதனால் மாத்திரமே நம்ம வேதத்துல தாவீது தன் இருதயத்துக்கு பிரியமானவன் என்று கர்த்தராகிய தேவன் அவருக்கு சாட்சி கொடுக்கிறார். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்களா? கர்த்தர் தாவீதுக்கு சாட்சி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் சாட்சி கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து முடிக்கணும்னு சொல்லி நம்ம பிரயாசப்படுவோமா? இந்த வசனத்தை பாருங்க, பொறுமையுடன் காத்திருந்தாங்க. அப்போ நம்ம காத்திருக்கும் போது நம்ம முந்தின வசனத்துல பார்த்தபடி நம்மளுடைய ஆவி என்ன ஆகும்? சோர்ந்து போகலாம், நம்முடைய இருதயம் இழைக்க பண்ணலாம். ஆனா அதற்கு நம்ம இடம் கொடுக்காமல் நம்ம பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். கர்த்தர் இன்னைக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அந்த பொறுமை தான். ஆனா நிறைய பேர்கிட்ட அது ரொம்ப தவறுது. ஆனா இன்னைக்கு நீங்க பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது இனி வர நாட்கள்ல நீங்க விரும்பினதை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்போ நீங்க கர்த்தருடைய சமூகத்துல ஜெபத்துல காத்திருக்கும் பொழுது, நீங்க பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது உங்களுடைய ஜெபத்தை கண்டிப்பாக கேட்பார். உங்க மன விருப்பத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் நிறைவேற்றுவார். சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்க கவனமுடையவர்களா கேட்க வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் உங்களுக்காக இன்றைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இதன்படி நீங்க நடக்கும் பொழுது நிச்சயமாய் குறித்த காலத்திலே உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம், வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் உமது கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்ப இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
குறித்த காலத்தில் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற தரிசனத்தையும் வாக்குத்தத்தத்தையும் நிச்சயமா எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தினால் நிறைவேற்ற போகிறதற்காக நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பரத்திலிருந்து இயேசுவின் நாமத்தால் நீங்க ஆசீர்வதிங்க. அது மாத்திரமல்ல, விசுவாசத்தில் காத்திருக்க வேண்டும் அப்பா, ஜெபத்தில் காத்திருக்க வேண்டும் அப்பா, பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் அப்பா, ஆண்டவரே நம்பிக்கையோடு உண்மையோடு காத்திருக்க உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் ஒரு கிருபை உண்டாவதாக. காலை தோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கும் ஆண்டவரே. உடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்து பாதுகாத்து உடைய கிருபையினால் பலப்படுத்துவீராக. வலது இடதுபுறம் சாயாதபடி உடைய நித்திய பரிசுத்த வழியில் நடக்க உடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா. காத்திருந்து ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே கிருபை செய்வீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், தாழ்த்துகிற வெறுமையாக்குகிற ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆமென்றும் ஆமென் என்று நாங்கள் பதில் பெற்றுவிட்டோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னைக்கு யாராவது தேவையோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருந்தாங்கன்னா எல்லாருடைய தேவைகளையும் இயேசுவின் நாமத்தினால் சம்பூர்ணமாய் செய்து முடிங்க தகப்பனே. அப்பா உதவிகளை கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக ஆண்டவரே எங்கள் கண்களை ஏறெடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. இந்த தேவனுடைய கிருபை பிள்ளையோடு தங்கி தாபரிக்கட்டும் ஆண்டவரே. நீதிமானின் சிரசில் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொன்னீங்கப்பா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரின் சிரசின் மீதும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதம் தங்கட்டும் ஆண்டவரே. அதை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. என் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றி நீங்கள் காத்திருக்கும் காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.